வரக்கூடாத நேரத்துல வந்துட்டு திகைப்பா இருக்குதா? தெரியக்கூடாத விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேலும் மூடி மறைக்க வழி இல்லைன்னா திகைப்போத்தா இருக்கும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இனிமே கேட்கறதுக்கு என்ன இருக்குது? கதை முடிஞ்சது, என் மானமும் அழிஞ்சது. உலகத்துல மனுஷன் எதை வேணாலும் இழந்து வாழ முடியும், ஆனா மானம் நான் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறேன். ஆனா இதை போல ஒரு ஏமாற்றத்தை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்லை. எங்க கௌரவத்தை குடி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு நானும் எங்க அத்தை குடும்பம் உனக்கு என்னதான் குடும்பம் செய்துட்டோம். நான் என்னாருன்னு சொல்ல இருந்த அந்த ஒருத்தரும் ஊமை ஆயிட்ட அந்த நேரத்துல நான் என்ன சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க படிச்சவங்க, தர்மத்தின் வாழ்வை சோதுக்கவும் பின் தர்மம் தான் வெல்லும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? இப்ப நடந்ததா தானே எங்களுடைய தர்ம வாழ்க்கையை சூதானி அழிக்கப்பா. அதனுடைய முடிவு உன்னுடைய மர்மம் வெளியாச்சு, தர்மம் நிலைச்சது. தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாத இந்த நேரத்தில் அதை பத்தி பேசியே பயனில்லைங்க. நிரூபிக்கப்பட்டதாலே பொய் உண்மையாயிடாது, நிரூபிக்கப்படாத உண்மைகளும் பொய்யாயிடாது. மனைவி மக்கள் அறிவு கொண்டு ஆராய்வதில்லை, இதயத்தை கொண்டுதான் அடக்க. நீங்க என்னை காதலிக்கிறது உண்மையாயிருந்தா நான் தூயவங்கிற உண்மையை யாரும் சொல்லாமலேயே உங்க உள்ளத்துக்கு புலப்படும். காதலுக்காக அறிவாட வைக்க முடியாது. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். காதலிக்கிற அதே உள்ளத்துல சாகரிக்கிற துணிவு ஏன் பறக்காது? தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் அதை குடிநீரா கருதலாத புத்திசாலி வைக்க முடியாது, முட்டாள். வார்த்தைகளால் என்னை கொல்லாதீங்க. இந்த உலகத்தில் எனக்கு தெய்வம் கூட தொலை செஞ்சதில்லை. அடுக்கடுக்கா வந்த பல வஞ்சனைகளுக்கு ஆளான எனக்கு ஆறுதலா வந்த கண் கண்ட தெய்வம் நீங்க ஒருத்தர் தான். ஆசிரப்பட்டு என்னை கைவிட்டுடாதீங்க. மறைஞ்சு கிடக்கிற உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படும், என்ன நம்புங்க. பேசக்கூடிய உரிமை கூட இனிமே உனக்கு கிடையாது. கணவனை இழந்த பெண்கள் உண்டு, கணவனோடு வாழாத பெண்கள் உண்டு. ஆனா கணவன் உயிரோடு இருக்கும் போதே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நிலகட்ட பெண் உலகத்திலேயே நீ ஒருத்தான். அழகோடு பிறந்தாயே, அறிவோடு வளர்ந்தாயே, என்ன பயன்? தூய்மையா வாழாதவ பெண் அல்ல, பேய், பேய். யாரடி வந்தார் என்னடி சொன்னார்
இதை விட அருமையான ஆட்டக்காரிங்களா இருக்காங்க. மகாராஜ் எல்லாம் இந்த ஆல்பத்துக்கு நீங்க செலக்ட் பண்றான். நம்ம மச்சான் கேசி இறக்குமதி பண்றான். நிஜமாவா? என்ன மகராஜ் நிஜமாவான்னு கேக்குறீங்க? நம்மளுக்கு போய் தவிர சத்தியம் சொல்றது இல்ல. அரே யாரே சத்தியம் தவிர போய் சொல்றது. செலக்ட் பண்ணு மகாராஜ். ரொம்ப பிரமாதமா இருக்கானே. இன்னும் பாருங்க மகாராஜ், இன்னும் பாருங்க. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். இன்னும் பாருங்க மகாராஜ், இன்னும் பாருங்க. மீனா, மீனா கோன் ஏ லக்கி பேர் சுமதி. சுமதி. ஓ, பேரையே அப்படி மாத்தி வச்சிருக்காளா? ஆமா, இந்த பெண்ணு உங்க கூட்டத்துல தான் இருக்காளா? அரே நிம்பல் என்ன சொல்றான்? ஏற்கனவே நிம்பலுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? தெரியுமா? அவ என்ன காரியம் செய்திருக்கான்னு பாக்குறீங்களா? இந்த சால்வையை கொஞ்சம் எடு. மகாராஜ் நம்ம உடம்புல நம்ம எப்படி கை வைக்கிறான்? சும்மா எடு, பரவாயில்லை. இந்த கையை தூக்கு. இந்த குலகாரி ஒரே குண்டுல இப்படி ஆக்கிட்டு போயிட்டாள். பகதூர், அவ சுட்ட குண்டு கொஞ்சம் தவறிய மார்புல பட்டிருந்தது. இந்த மார்த்தாண்டை செத்து 6 மாசம் ஆகும். கரெக்ட் பையா, கரெக்ட். இந்த ஊர்ல இருந்தா எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு பயந்துதான் அவ உங்க கூட்டத்துல வந்து சேர்ந்திருக்கான். அவளை எப்படியும் பழி வாங்கி ஆகணும். அரே மகாராஜ், நிம்பலுக்கு இந்த கவலையே வேணாம். நம்ம மச்சானுக்கு எழுதி உடனே போலீஸ்ல பிரிச்சுட்டு சொல்லணும். போலீஸா? பகதூர், போலீஸுக்கு இது தெரிய வேண்டாம். அதே நிம்பல் என்ன மகராஜ், நிம்பல் எதிரிக்கே கருணை காட்டுறான். சுந்தரமூர்த்தின்னு இவளுக்கு ஒண்ணு விட்ட மாமா, அவன் தான் எங்க ஆட்ட பாட்டத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றவன். ஒரு நாள் ராத்திரி அந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு இங்க வந்தான். புரிஞ்சது மகாராஜ், அத்தி புரிஞ்சது. பொண்ணு அவன் பக்கத்துல நெருங்க முடியல. ஆமா, அவனை எப்படி பழி வாங்கி ஆகணும். என்ன சொல்றீங்க? நிம்பல் இதுக்காக ஏன் கவலைப்படுறான்? பத்து அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு உங்க காலடியில கரெக்டா. நம்பிக்கை சலாம் சலாம். நம்ம வரோம். What you say, I think our idea of Meena is perfectly correct. She is an entirely different girl. She has nothing to do with Gopal or Somas. ஆமா மாமா, ஏதோ ஒரு பலனை கருதித்தான் மீனாவை கோபால் தன்னுடைய மனைவிங்கிறான், சோமசுந்தரம் தன்னோட பொண்ணுங்கிறான். உண்மையிலேயே மீனா சுந்தரமூர்த்தியோட தங்க பொண்ணுதான். அப்ப ஏன் சுந்தரமூர்த்தி அந்த உண்மையை மறைக்கணும்? That's a simple matter, Mr. Thanikachalam. சுந்தரமூர்த்தியோ பணத்துக்கு அடிமை. தன்னுடைய சகோதரியனுடைய மகளை பணத்துக்காக ஒழுக்கத்தவறான வழியில புகுத்த துணிஞ்சவன். கோபாலும் சோமசுந்தரமும் பணத்தை காட்டி அவனை ஊமையாக்கி இருப்பாங்க. That's all. உண்மைதான் சார். அது மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தன்னுடைய கற்புக்காக மார்த்தாண்டனோட அவ்வளவு தூரம் போராடி முடிவில் அவனையே கொல்ல துணிஞ்ச மீனா உண்மையிலேயே கோபாலுடைய மனைவியா இருந்தா மறுவிவாகத்திற்கு எப்படி சம்மதிப்பான்? கற்பையே உயிரா கருதுற ஒரு பெண்ணு மறுவிவாகத்துக்கு ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டான். அதெல்லாம் சரிதான். மீனா கோபாலனுடைய மனைவி இல்ல, சோமசுந்தரத்தினுடைய மகள் இல்லைங்கிறத கோர்ட்ல நிரூபிக்க நமக்கு சாட்சி. அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய சிக்கல். சுந்தரமூர்த்தியோ சாட்சி சொல்ல மாட்டான். மார்த்தாண்டனோ கோர்ட்டேறி தான் ஒரு பெண்ணை கற்பழிக்க முயன்றதாக ஒத்துக்கொள்ளவே மாட்டான். மீறி நாம் அதை நிரூபிக்கிறதுனாலும் அது நம்ம கௌரவத்திற்கும் மீனாவனுடைய பெண்மைக்கும் அவ்வளவு நல்லதில்லை. என்னதான் செய்யறது? அப்படிதான் உண்மையை நிரூபிக்க முடியாத. மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மீனா தன்னை பத்தி எதுவுமே நம்ம கிட்ட சொல்லாததுக்கு காரணம் மார்த்தாண்டனை தான் கொலை செஞ்சிருக்கணுமோன்னு அவ கருதி இருக்கணும். எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். மார்த்தாண்டம் கொல்லப்படல, அவ இன்னும் உயிரோடுதான் இருக்காங்கிற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சா அவ தன்னை பத்தி எவ்வளவோ உண்மைகளை நமக்கு சொல்லலாம். அதை ஆதாரமா வச்சு நாம வழக்காடலாம். அப்ப இப்பவே போய் நாங்க மீனாவை பார்க்கிறோம். மீனா, கதவு திறந்திருக்கு. மீனா, 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 அண்ணா, மீனாவை காணோம்ண்ணா. மீனா காணும். ஆமா, என்ன வளர? எங்க போயிட்ட? அதான் எனக்கு தெரியல. நான் வீட்டை பார்த்து சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா கதவு திறந்து கிடக்குது, மீனாவை காணோம். ஆச்சரியமா இருக்கு. எங்கதான் போயிருப்ப இவ? திரு தணிகாச்சலம் பிள்ளை அவர்கள்
திருச்சி. இந்த பார், மீனாதான் இந்த லெட்டர் எழுதியிருக்கா. அப்பா, அம்மா, நான் குற்றவாளி அல்ல, நடந்தவைகளும் உண்மையல்ல என்றாலும் உங்களுக்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு நானே பொறுப்பாளி. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மறந்துடுங்க என்று உங்கள் அன்பை மறவாது மீனா. பெண்ணை திரண்டு வர்றப்ப பயிர்ப்பான உடைஞ்ச மாதிரி ஆயிட்டு. எல்லாம் ஒன்னால வந்த வேண. நான் என்னங்க செய்வேன்? நீ மார்க்கெட்டுக்கு போலன்னு யார் அழுதாங்க? இப்போ ஏற்கனவே மீனா தன்னுடைய வாழ்க்கையை துச்சமா மதிச்சவன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவ ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அத்தைக்கு மாமாவுக்கு யார் சமாதானம் சொல்றது? இப்ப மீனாவுக்காக போலீஸ்ல ஜாமீன் கொடுத்திருக்கிறது அப்பா. கோர்ட்ல மீனா ஆஜராக தவறுனா முதல்ல போலீசார் அப்பாவை தான் கைது செய்வாங்க. கேட்டியாடி? கேட்டியா? நீ செய்திருக்கிற காரியம் மாமா கைக்கு விலங்கு போடக்கூடிய லெவலுக்கு வந்து நிக்குது. நான் என்னங்க செய்வேன்? உயிருக்கு உயிரா பழகினவன் கடைசியில நம்மளை எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு போயிடுவான். நான் என்ன ஜோசியமா கண்டு? ஐயோ, நீ வேற அடாதியே. உன் மூஞ்ச பார்க்கவே சகிக்கல எனக்கு. போதும் போதும், உங்க மூஞ்சிக்கு மூஞ்சி ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, டவுன் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்காதீன்னு. கேட்டனா பாரு, தெரியாத நம்ம உங்களை கல்யாணம் பண்ணிட்டதும் போதும், நான் படுற அவசியம் போதும். உங்க அம்மா என்ன, எங்க அம்மா கூட தான் சொன்னாங்க. டே பயலே, இந்த பட்டிக்காட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்காதரா, அது டவுனை பார்த்தோன்னா ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிரும்னு. அதை கேட்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் போரும், நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து வீட்டுல கோட்டை விட்டதும் போரும். நிறுத்துங்க. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுங்க. ஆமா கல்யாணி, இத்தனை நாளும் பொறுமையா இருந்த மீனா இன்னைக்கு மட்டும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஏன் வீட்டை விட்டு போகணும்? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, நீங்களும் சுந்தரமூர்த்தி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சேகர் இங்க வந்திருந்தாரு. அவருக்கும் மீனாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. ரெண்டு கவிகளும் பேசிட்டு இருந்தத அம்மா காது குளிர கேட்டு ரசிச்சுட்டு இருந்தா போல இருக்கு. ஏங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் குதிரை எடுத்து பேசுறீங்க? அவர் வந்தப்ப நான் பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்து வீட்டுக்கா இல்ல பக்கத்து ஊருக்கா? நித்யானந்தம், நீ கொஞ்சம் பேசாம இருப்பா. சொல்லுமா. அண்ணா, நான் வந்தப்போ மீனா மேல அவநம்பிக்கையோட சேகர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நித்யானந்தம், மீனா வெளியேறினதுக்கு இதான் காரணம். எந்த கொடுமையையும் பெண்களால தாங்கிக்க முடியும். ஆனா தான் காதலனோ கணவனோ தன்னை சந்தேகப்படுறதா சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவங்களால தாங்கவே முடியாது. சேகரம் அவசரப்பட்டுட்டான், மீனாவும் அவசரப்பட்டுட்டான். அது சரிப்பா, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? எப்படியாவது மீனாவை தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். புறப்பட்டு. சரி. மாமா யார கேட்டு உள்ள வந்தேன்? போவலியே, கெட் அவுட். ஆல் ரைட். கோச்சிக்காதீங்க மாமா, நான் இப்ப உங்ககிட்ட பணம் கேட்க வரல, சுமதி இங்க வந்தாளான்னு தெரிஞ்சிட்டு போக வந்தேன். என்ன உளர்ற? திரும்ப இந்த வீட்டுல காலெடுத்து வைக்க அவளும் பைத்தியம் இல்ல, அவளுக்கு இங்க இடம் கொடுக்க நானும் பைத்தியக்காரன் இல்ல. ஓ, அப்போ சுமதி இங்க வரலையா? மாமா, தனியாஜலம் கொடுத்திருக்கிற ஜாமீனை கூட பொருட்படுத்தாம அவ நித்யானந்தம் வீட்டை விட்டு ஓடிட்டான். கட்டின புருஷன் வீட்டை விட்டு அவ ஓடின பிறகு யார் வீட்டை விட்டு அவ ஓடினா எனக்கு என்ன? எனக்கு ஒரு மகள் இருந்தாங்கிறதையே நான் மறந்துட்டேன். அவ இறந்துட்டாள்னு ஆரம்பிச்சு வந்து சொல்லு, நான் சந்தோஷம். இல்ல மாமா, போலீஸ் அவ மேல அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. அவ இப்ப எங்க இருக்காங்கறத யாருக்கும் தெரியல. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது போலீஸ், தணிகாச்சலம் குடும்பம். நீ இல்ல. ஏன் இல்ல? அவ என் மனைவி. மனைவி? ஆஹா, என்ன அன்பு, எவ்வளவு அக்கறை. கணவனே தெய்வம் உன் காலடியில் அவ விழுந்து கிடந்தப்ப இந்த அன்பு அக்கறை எங்க ஒளிச்சு கிடந்தது? குடிச்சு கூத்து அடிச்சு அவளை கொடுமைப்படுத்தினியே. பணம் கொண்டு வா பணம் கொண்டு வான்னு அவளை பிறந்த வீட்டுக்கு தலைவிரி மூலமா பலமுறை அனுப்பினியே. அப்பவெல்லாம் அவ உன் மனைவிங்கிற எண்ணம் உனக்கு ஒரு முறையாவது ஏற்பட்டுதா? கோபால், நீ ஒரு சுயநலப்பேன். உனக்கு தேவை மனைவி அல்ல, இந்த சொத்து. காலமெல்லாம் உன் கொடுமைகளுக்கு அவ அடங்கி கிடப்பா. இந்த சொத்தை கடைசி வரையில அனுபவிக்கலாம்னு கனவு கண்டேன். அது கிடைக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறேன். இல்ல மாமா, நான் செய்த குத்தங்களை சுட்டி காட்டுறதால உங்க மக செய்த குத்தத்தை நீங்க மறைச்சிட முடியாது. மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு. மறுபடியும் இங்க வந்த உன் முதுகுத்தால உறுத்தி விடு. போ. ஆல் ரைட். லட்சுமி, லட்சுமி, தெரியுமா சமாச்சாரம்? சுமதி அங்கிருந்து ஓடிட்டானா? என்ன மறுபடியுமா? ஓடாம என்ன அறிவா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். என்ன? பொண்ணுக்கு ஓரளவு படிப்பிருந்தா போதும் நான் எவ்வளவோ சொன்னேன். ஒரே ஒரு பொண்ணுன்னு நாட்டுல உள்ள படிப்பெல்லாம் சொல்லி வச்சீங்க, நாகரிகத்தில் திளைச்சி வச்சீங்க.
உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றாள். ஊமை பெண் ஒரு கனவு கண்டாள், அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றாள். வெளியே சொல்லவும் மொழியில்லை, வேதனை தீரவும் வழியில்லை. வெளியே சொல்லவும் மொழியில்லை, வேதனை தீரவும் வழியில்லை. ஊமை பெண் ஒரு கனவு கண்டாள், அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றாள். பறவைகள் நினைப்பார், அறிவார், குழந்தைகள் எண்ணத்தை யார் அறிவார், அந்த குலமகள் ஆசையை யார் அறிவார். ஊமை பெண் ஒரு கனவு கண்டாள், அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றார். மீனா காணாமல் போன மோகனுடைய தங்கை என்ன பண்ணு கௌசல்யம் போட்டுருக்குது. இல்ல சார், மீனாவே தான் பேரை மாத்தி வச்சிருக்கா போல இருக்குது. அப்படியா? புறப்படுங்க சார், நம்ம மோகனுக்கு உடனே தட்டி கொடுக்கணும். உயிரற்ற கொடியில் மலர்ந்திருந்தாள், அவள் ஒரு நாளாவது மகிழ்ந்திருப்பாள், மகிழ்ந்திருப்பாள். உயிரவும் காற்றாய் பிறந்திருந்தாலும் அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றாள். மானிட ஜாதியில் பிறந்து விட்டாள், அவள் மானிட தர்மத்தில் கலந்து விட்டாள், கலந்து விட்டாள். மானிட ஜாதியில் பிறந்து விட்டாள், அவள் மானிட தர்மத்தில் கலந்து விட்டாள். வேதனை தீரவும் வழியில்லை. ஊமை பெண் ஒரு கனவு கண்டாள், அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றாள். Really wonderful. உன் பாட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏன் இருக்காது ஜெயஸ்ரீ, என் இதயம் அல்லவா பாடு. ஆமா சுமதி, கௌசல்யா. ஓ, கௌசல்யா தேவி. ஒரு பேர்ல வாழ முடியாத துர்பாகியசாலி. 9 பெயர்கள் தேவைதான ஜெயஸ்ரீ. 9 பேரா? வேற என்ன பேருங்க? நோ நோ நோ, ஐ வாண்ட் forget my past. அதை பத்தி ஒண்ணு கேட்காது. என்னம்மா, பெரிய விஷயங்களை கூட நீ சுலபத்துல மறந்துடு. ஆனா என்னால அதை மறக்க முடியறது. ஜெயஸ்ரீ, மறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டா நீயும் மறக்க பழகிடுவ. Come on, let's go. சார்